வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம் ஆட் பை யூஸிங் கிரிட். ஸோ என்ன மாடல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க? கிரிட் மாடல் யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க? 0.51 ப்ளஸ் 0.25 கிரிட் மாடல் யூஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க எழுதிக்கலாங்களா? 0.51 ப்ளஸ் 0.25 கிரிட் மாடல் யூஸ் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01ங்களா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே இதில் இருக்கக்கூடிய 51 பாக்ஸஸை ஷேட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு ரோ ஷேட் பண்ண என்ன வரும்? 0.10. அப்போ அடுத்து இதை ரெண்டாவது ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும், ஷேட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.20 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 10 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா. இது 0.01, செகண்ட் இருக்க 0.02, தேர்ட் இருக்க 0.03 அப்படி ஷேட் பண்ணிட்டே வரும். ஸோ அடுத்தது இப்போ மூணாவது ரோ ஷேட் பண்ணோம் அப்படின்னா 0.30 ஆகிடும். அதே மாதிரி ஃபோர்த் ஒன்றையும் ஷேட் பண்ணோம் அப்படின்னா 0.40 நமக்கு கிடச்சிரும். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும்? 51 போடணும் இல்லைங்களா. அப்போ 40, இங்கே 0.50 செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ 50ங்கும் போது இதோட 0.50. ஆனால் நமக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 0.51ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் ஒன்று வருங்களா. அப்போ 51. அடுத்து என்ன பண்ணணும்? 25 பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்களா. ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் ஏன்னா இங்கே என்ன இருக்குது? 0.25 இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? 25 பாக்ஸை ஷேட் பண்ணணும். அப்போ இதை ஃபுல்லாக ஷேட் பண்ண வரும் மொத்தம் 9ங்களா. அப்போ 25ல் 9 ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து இது ஃபுல்லாக ஷேட் பண்ண 20 ஆயிடுங்களா, 10 ஆகிடுங்களா. 10 ப்ளஸ் 9 19 வந்துடுமா. அப்போது இது 0.20, இது 21, இது 22, 23, 24, 25. ஸோ இப்படி வந்துருச்சா. ஸோ இதான் என்னது? மொத்த வேல்யூ. அப்போ மொத்தமாக என்ன இருக்குது? இது 0.10 ஃபஸ்ட் ரோவில், 20, 30, 40, 50, 60. இது பார்த்திங்க அப்படின்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 70, 71, 0.71, 72, 73, 74, 75, 76. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 0.76ன்னு வருது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாங்களா. 0.51 0.25 ஆட் பண்ணுறோம். 5 + 1 6, 5 + 2 7, பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0 ஆட் பண்ண என்ன வரும்? 70. அப்போ 0.76 அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க கொஷின் ஆட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா கிரிட் மாடல் பார்த்தோங்களா. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது பிளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் 25.8 ப்ளஸ் 18.53 வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 25.8. இதில் நமக்கு பிளேஸ் வேல்யூ தெரியும் இல்லைங்களா. 5 வந்து 1s பிளேஸில் இருக்குது, 2 வந்து 10s பிளேஸில் இருக்குது, 8 வந்து 10th பிளேஸில் இருக்கா. அப்போது 10s பிளேஸ்க்கு 2 வரும், 1s பிளேஸ்க்கு 5, 10th பிளேஸில் 8, 100th பிளேஸ் இங்கே இல்லை. அப்போ அதுக்கு என்ன போடணும் அப்படின்னா 0 போட்டுக்கணும். அடுத்து செகண்ட் என்ன நம்பர் இருக்குது? 15.53ங்களா. ஸோ அப்போ 10s பிளேஸில் 1 இருக்குது, 1s பிளேஸில் 8 இருக்குது, 10th பிளேஸில் 5 இருக்குது, 100th பிளேஸில் 3 இருக்குங்களா. ஸோ இது டேரெக்டாக எப்பயும் போல் ஆட் பண்ணுறதா. அப்போ 0 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்லேருந்து ஆட் பண்ணிட்டு வருவாங்களா. அப்போ 100th பிளேஸில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். 0வும் 3 ஆட் பண்ண வரும். 0 + 3 3ன்னு ஆகிடும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ்க்கு வரும். ஸோ 8 + 5 8யும் 5யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ 13. அப்போ 3 மட்டும் இங்கே போடுவோம். 13ல் 3 இங்கே போட்டுப்போம். மீதி ரிமைண்டர் எங்கே போடுவோம் அப்படின்னா முன்னாடி இருக்க பிளேஸ். ஸோ என்ன பிளேஸ் இருக்குது? 10th பிளேஸ்க்கு முன்னாடி 1s இருக்குது இல்லைங்களா. அப்போ 1ஸோட ஆட் பண்ணிப்போம். அப்போது 1 + 5 6 ஆகிடும். 6 + 8 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 14 வரும். அப்போது 4 மீதி 1. ஸோ 2 + 1 3, 3 + 1 4ன்னு வருங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 44.33 தான் சரியான ஆன்சர். 44.33. ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 17.4 ப்ளஸ் 23.435 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 17.4 எழுதுவாங்களா. ஸோ 10s பிளேஸில் 1 இருக்குது, 1s பிளேஸில் 7 இருக்குது, 10th பிளேஸில் 4 இருக்குது, 100th பிளேஸ் இல்லை. அப்போ அது 0 போட்டுப்போங்களா. நம்ம 1000th பிளேஸும் இல்லை, 0 போட்டுப்போம். அடுத்து என்ன இருக்குது? 23.435 இருக்கா. இதில் 10s பிளேஸ் 2 இருக்குது, 1s பிளேஸ் 3 இருக்குது, 10th பிளேஸில் 4 இருக்குது,
அடுத்து 100th பிளேஸில் 3 இருக்குது, 1000th பிளேஸில் நமக்கு 5 இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணுமா? அப்போ 0 + 5 வந்து 5 ஆகிடும், 0 + 3 வந்து 3 ஆகிடும், 4 + 4 8, 7 + 3 10. ஸோ 0 போட்டாச்சு. மீதி ஒன்று என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி இருக்க பிளேஸில் போய் ரிமைண்டர் ஆட் பண்ணுவோம். அப்போ 1 + 1 2, 2 + 2 4ன்னு வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் ஸோ 1க்கும் 10க்கும் நடுவில் என்ன இருக்கும்? பாயிண்ட் இருக்கும். அப்போ 40.835 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நார்மலாக போடலாங்களா? 17.4, இங்கே என்ன இருக்குது? 23.435. ஸோ இங்கே 0 வருமா? ஆட் பண்ணால் 0 + 5 5 ஆகிடும், 0 + 3 3 ஆகிடும், 4 4 8 ஆகிடும். பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் வச்சுக்கலாம். 7 + 3 10 ஆகிடும், மீதி 1, 2 + 1 3, 1 + 1 2, 2 + 2 4. அப்போ 40.835 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ அவங்க என்ன மாடலில் கொடுக்குறாங்களோ அந்த மாடலில் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.46 மைனஸ் 0.13 பை கிரிட் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 0.46லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணுங்களா? 0.13 சப்ராக்ட் பண்ணுங்களா? அடிஷன் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணிவிட்டு, ஸோ ரெண்டாவது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டையும் ஷேட் பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனைன்னு எண்ணுவாங்களா? ஆனால் சப்ராக்ஷன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிப்போம். அப்போ நம்ம கொஷின் என்ன இருக்குது? 0.46ன்னு இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணும்? 46 பாக்ஸ் இதில் ஷேட் பண்ணுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ ஷேட் பண்ணோம் அப்படின்னா 10 பாக்ஸ் ஆகிடும். ஸோ இது ஃபுல்லாக 10 ஆகிடுச்சு, 10 ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 10 ஷேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 4 ரோஸ் ஷேட் பண்ணோம் அப்படின்னா 40 ஆகிடுங்களா? ஏன்னா ஒரு பாக்ஸோட வேல்யூ 0.01. அப்போது இதோட என்னது 0.10, இதோட வேல்யூ 0.10ங்களா? மொத்தமாக 0.20 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தேர்டு ஒன்று ஷேட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்தோம் அப்படின்னா 0.30 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 4th ரோ ஷேட் பண்ணோம் அப்படின்னா 0.40 ஷேட் பண்ணிடுவோங்களா? இதோட 0.40 ஷேட் பண்ணியாச்சு. இப்போ 4 6ன்னு கொடுத்ததுனால இதில் என்ன பண்ணுறோம்? 6 பாக்ஸஸ் மட்டும் ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இதான் இதோட வேல்யூ 0.46ஓட வேல்யூ. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 13 பாக்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 0.46 ஷேட் பண்ணிவிட்டு சப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி ரிவர்ஸில் போட்டு வரலாம். 1 2 3. ஸோ 0.04 எத்தனை பாக்ஸ்? 13 பாக்ஸ். அப்போ 0.05 0.06 0.07 0.08 0.09 0.010 0.011 0.012 0.013. ஸோ அப்போ மீதி இருக்க பாக்ஸை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். மீதி எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.33. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சம்மோட ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஷேட் பண்ணிப்போம். ஷேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது எதை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்களோ அத்தனை பாக்ஸ் என்ன பண்ணிப்போம்? அதுலேருந்து ரிவர்ஸில் கோடு போட்டு இருக்கிற மீதி இருக்க பாக்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். அப்போது 0.33 வருதான்னு பார்க்கலாம். அப்போ 0.46லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்? 0.313 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக சப்ராக்ட் பண்ணலாங்களா? 6ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 3, 4ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 3, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.33 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். ஸோ 4th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ராக்ட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். ஸோ கொடுத்துருக்கிறத வந்து சப்ராக்ட் பண்ணணும், பிளேஸ் வேல்யூ கிரிட் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.567 ஃப்ரம் 9.231 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. எப்பயுமே ஃப்ரம்முன்னு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரணும், ஃப்ரம்முக்கு முன்னாடி இருக்கிறது என்ன வரணும்? செகண்டாக வரணும். ஃப்ரம் கொடுத்து சப்ராக்ஷன் கொடுத்துருந்தாவே ஃப்ரம்முக்கு அடுத்தாக இருக்கிறது ரெண்டாவதாக இருக்கிறது ஃபஸ்ட்டாகவும், ஃபஸ்ட்டாக இருக்கிறது செகண்டாகவும் எழுதணும். அப்போ ரெண்டாவது என்ன இருக்குது? 9.231ங்களா. ஸோ அது ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து செகண்ட் என்ன இருக்குது? 6.567 கீழே போட்டுக்கணுங்களா. ஸோ இப்போ நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குன்னா 9 இருக்குது, 10th பிளேஸில் 2 இருக்குது, 100th பிளேஸில் 3 இருக்குது, 1000th பிளேஸில் 1 இருக்குது. ஸோ பிளேஸ் வேல்யூ எப்பயும் போல் எழுதிக்கிறோம். அடுத்து 6.567ல் ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, அதே மாதிரி 10th பிளேஸில் 5 இருக்குது, 100th பிளேஸில் 6 இருக்குது, 1000th பிளேஸில் நமக்கு 7 இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிக்கிறோம். 9.231 6.567 ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸ் வேல்யூ போட்டுட்டு எப்பயும் போல் நார்மலாக சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ 1ல் 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன ஆகிடுவாங்க, ஒன்று கடன் வாங்கி 11 ஆகிடுவாங்க, இவங்க ஒன்று கடன் கொடுத்து 2 ஆகிடுவாங்களா. ஸோ அப்போ 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன வரும் நமக்கு 4ங்களா. அதே மாதிரி இங்கே 2 இருக்கும், இங்கே 6 இருக்கா. ஸோ 2லேருந்து 6 என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்தில் ஒன்று கடன் கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க 12 ஆகிடுவாங்க, இவங்க 1 ஆகிடுவாங்களா. ஸோ 1லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாதுன்னு இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்கிக்கிறோம். அப்போ இவங்க 8 ஆகிடுவாங்க, இவங்க 11 ஆகிடுவாங்க. அப்போ 12ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 6, 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி 6, 8ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 2ங்களா. ஸோ அப்போ 1க்கும் 10க்கும் நடுவில் என்னாகும், பாயிண்ட் வரும். அப்போ 2.664 தான் ஆன்சர். ஸோ இப்போ நார்மலாக சப்ராக்ட் பண்ணலாங்களா. 9.231 6.567 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இவங்க ஒன்று கடன் வாங்கி 11 ஆயிடுறாங்க, இவங்க 2 ஆவாங்க. ஸோ 2லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாதுன்னு இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்கி இவங்க 12 ஆகிடுவாங்க, இவங்க ஸோ 1 ஆகிடுவாங்க. 1 சப்ராக்ட் பண்ண முடியாது, இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்கி இவங்க 11 ஆகிடுவாங்களா. ஸோ 11ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 4, 12ல் 6 போயிடுச்சுன்னா 6, 11ல் 5 போயிடுச்சுன்னா 6, இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். 8ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ அப்போ 2.664 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதில் செகண்ட் ஒன் பார்க்கலாம். 3.235 ஃப்ரம் 7. ஸோ எதுலேருந்து சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க, 7லேருந்து 2.235 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 7ங்கிறது ஃபஸ்ட்டாக வரணும், இது செகண்டாக வரணுங்களா. அப்போ இங்கே 7 வந்துடும், இங்கே 3.235 வருங்களா. ஸோ 7 அப்படிங்கிறது ஒன்ஸ் தான் இருக்குது, நமக்கு என்ன இல்லை, பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. அப்போ 10th 100th 1000th பிளேஸ் என்ன போட்டுக்கணும், 0ன்னு போட்டுக்கணும். ஸோ எந்த பிளேஸ் வேல்யூ கொடுக்கலையோ அதை நம்ம என்ன எடுத்துப்போம், 7 அப்படிங்கிறது நமக்கு ஒன்ஸ்ன்னு தெரியும், அதனால் ஒன்ஸ் பிளேஸில் போட்டாச்சு. அப்போ நம்ம 10th 100 1000 பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது இருக்கிறதுல கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன பண்ணுறோம், ஸோ மேலே இல்லை அப்படிங்கிறனால நம்ம 0 போட்டுக்கிறோம். அடுத்து இதில் ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, 10th பிளேஸில் 2 இருக்குது, 100th பிளேஸில் 3 இருக்குது, 1000th பிளேஸில் 5 இருக்குது. இப்போ நார்மல் ஆஸ் யூஷுவல் சப்ராக்ஷன் பண்ணலாங்களா. ஸோ 0லேருந்து 5 என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது, அதனால் இவங்க 10 ஆகிடுவாங்க. ஸோ இவங்ககிட்ட ஆல்ரெடி இல்லை இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 6கிட்டேருந்து ஒன்று கடன் வாங்க, 7லேருந்து ஒன்று கடன் வாங்கி இவங்க 6ஆக மாறிடுறாங்க, இவங்க என்ன வராங்க 10 ஆகுறாங்க. இந்த 10லேருந்து ஒன்று இவங்க கடன் வாங்கி இவங்க 10 ஆகிடுறாங்க, இவங்க 9 ஆகிடுறாங்க. அடுத்து இந்த 10லேருந்து ஒன்று இவங்க பக்கத்தில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கடன் வாங்கி 10 ஆகிடுறாங்க, இவங்க 9 ஆகிடுறாங்க. அப்போ 10ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 5, 9ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 6, 9ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 7, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் 1க்கும் 10க்கும் நடுவில் புள்ளி வரும் இல்லைங்களா. அப்போ 3.765 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போது 7லேருந்து 3.235 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 3.765. ஸோ இப்போ நார்மலாக போடலாமா, அப்போ நார்மலாக போடுறோம். அப்போ 7 பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ 3.235 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ், ஸோ என்னாகும், இவங்க 10 ஆவாங்க, இவங்க 9 ஆவாங்க, இவங்க 9 ஆவாங்க, இவங்க 8 ஆயிடுவாங்களா. ஸோ இப்போ சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த 6 ஆகிடுவாங்க. 7 ஒன்று இங்கே கடன் கொடுத்து இவங்க 10, அதை அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 9ல் 3 போயிடுச்சுன்னா 6, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. அப்போ 3.765 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிம்பிளிஃபை 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம கொஷின் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்க கொஷின் அப்படியே எழுதலாம். 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸில் பாருங்கள் எந்தெந்த டேர்ம் இருக்குது, 23.5ம் 35.4 இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 23.5யும் 35.4யும் ஆட் பண்ணோம். ரெண்டுமே எப்படி இருக்குது, நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணலாங்களா. 5 + 4 9 ஆகிடும். ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். 3 + 5 8 ஆகிடும். ஸோ 2 + 3 5 ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 58.9 அப்படின்னு கிடைக்குதா. ஸோ என்ன கிடைச்சது, 58.9 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து மைனஸில் இருக்கு இல்லையா ரெண்டு டேர்ம், 27.89 17 இருக்கு இல்லையா, இதை தனியாக ஆட் பண்ணுறோம். மைனஸ் 27.89 நமக்கு தெரியும். மைனஸ் அப்படின்னு என்னது, ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா. 17 இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவும் இல்லைங்கிறனால நம்ம 0 போட்டுக்கலாங்களா. ஏன்னா பாயிண்ட் வச்சு அவங்க கொடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம், பாயிண்ட்க்கு அப்புறம் 0, அதோட மதிப்பு 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு தெரியும் மைனஸ் அப்படின்னு என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணுங்களா. ஸோ அப்போ 9 + 0 9,
8 + 0 8. ஸோ பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 7 + 7 14, மீதி 1, 2 + 1 3, 3 + 1 4. ஸோ என்ன பண்ணுவோம், ரெண்டு மைனஸ் மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போடுவாங்களா, அப்போ மைனஸ்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு ப்ளஸில் இருக்க டேர்ம் ஆட் பண்ணி 58.9 கிடச்சிது. ரெண்டு மைனஸில் இருக்க டேர்ம் ஆட் பண்ணோடனே -44.89 கிடச்சிதுங்களா. இப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணலாங்களா. அப்போ 58.9ஓட எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 44.89. ஸோ இங்கே என்ன இல்லை, 9க்கு நேரம் எதுவுமே இல்லை அப்படிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் என்ன போட்டுக்கிறோம், 0 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் தான் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வரும், ஸோ 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. இவங்க ஒன்று கடன் வாங்கி இவங்க 8 ஆகிடுவாங்க, கடன் கொடுத்தனால இவங்க 8 ஆகிடுவாங்க, இவங்க கடன் வாங்கினால என்ன ஆகிடுவாங்க, 10 ஆகிடுவாங்களா. ஸோ அடுத்தது இப்போது 10ல் 9 போயிடுச்சுன்னா மீதி என்ன, ஒன்றுங்களா. ஸோ 8ல் 8 போயிடுச்சுன்னா 0. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். 8ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 14.01 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்க டேர்ம்லாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து மைனஸில் இருக்க டேர்ம் ஆட் பண்ணி ரெண்டு ஆன்சர் இப்போ தான் லாஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணால் இதோட ஆன்சர் என்ன வருது, 14.09. ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுலைமான் பாட் 3.350 kg ஆஃப் பொட்டேட்டோ. ஸோ சுலைமான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ போட்டேன்னா உருளைக்கிழங்கு வாங்குறாரு. எவ்வளோ, 3.350 கிலோகிராம் வாங்குறாருங்களா. அடுத்து 2.250 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோ வாங்குறாரு. தக்காளி வந்து 2.250 கிலோகிராம் வாங்குறாரு. அண்ட் சம் ஆனியன். ஸோ இந்த பொட்டேட்டோ டொமேட்டோவோட என்ன பண்ணுறாரு, வெங்காயம் கொஞ்சம் ஆனியன்ஸும் வாங்குறாரு. இஃப் த வெயிட் ஆஃப் த டோட்டல் ஐட்டம்ஸ் ஆர், ஸோ மூணும் சேர்த்தோம் அப்படின்னா பொட்டேட்டோ டொமேட்டோ ஆனியன் மூணோட வெயிட் எவ்வளோங்களா, 10.250 kg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் ஆனியன். ஸோ பொட்டேட்டோட வெயிட் தெரியும், டொமேட்டோட வெயிட் தெரியுங்களா, டோட்டல் வெயிட்டும் நமக்கு தெரியும். அப்போ பொட்டேட்டோ வெயிட்டும் டொமேட்டோ வெயிட்டும் ஆட் பண்ணி டோட்டல் வெயிட்லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆனியனோட வெயிட் கிடச்சிருங்களா. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், வெயிட் ஆஃப் பொட்டேட்டோட வெயிட் எழுத போகிறோம். அப்போ வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.350 kg. அடுத்து வெயிட் ஆஃப் டொமேட்டோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெயிட் ஆஃப் ஆனியன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் வெயிட் நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அப்போ வெயிட் ஆஃப் டொமேட்டோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.250 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அடுத்தது நமக்கு இதுலேருந்து என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்களா. வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ, ஏன்னா அப்போ தான் என்ன பண்ண முடியும், டோட்டல் வெயிட்லேருந்து சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போ தான் வெயிட் ஆஃப் ஆனியன் கிடைக்கும். அப்போ வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ ஈக்குவல் டு 3.350 கிலோகிராம் ப்ளஸ் 2.250 கிலோகிராம். அப்போ என்ன பண்ணலாம், 3.350வும் 2.250 ஆட் பண்ணலாங்களா. அப்போ 0 + 0 0, 5 + 5 10, மீதி 1. ஸோ 3 + 1 4, 4 + 2 என்னது 6. பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கலாம். 3 + 2 5. அப்போ எவ்வளோ வருது, 5.600 கிலோகிராம்னு வந்துருச்சுங்களா. நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆனியன் எல்லா வெயிட்டையுமே சேர்த்தி பொட்டேட்டோ டொமேட்டோ ஆனியன் மூணோட வெயிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 10.250 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஷினில் வெயிட் ஆஃப் ஆனியன் கண்டுபிடிக்கணும். அப்போ வெயிட் ஆஃப் ஆனியன் நமக்கு வேணும் அப்படின்னா வெயிட் ஆஃப் ஆனியன் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட், ஸோ மொத்த வெயிட்லேருந்து மைனஸ் வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் ஆனியன், பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ. ஓகேங்களா. ஸோ டோட்டல் வெயிட்லேருந்து உருளைக்கிழங்கோட வெயிட்டையும் தக்காளியோட வெயிட்டையும் குறைச்சிட்டோம் அப்படின்னா ஆனியனோட வெயிட் என்னென்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் வெயிட் தெரியும். என்ன வெயிட்டு, 10.250 கிலோகிராம் மைனஸ் வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 5.600 கிலோகிராமுங்களா. ஸோ சப்ராக்ஷன் இருக்குனால ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 10.250 5.600. அப்போ 0 சப்ராக்ட் பண்ணலாங்களா. 0ல் 0 போயிடுச்சுன்னா 0, 5ல் 0 போயிடுச்சுன்னா 5. ஸோ 2ல் 6 போகாது. அப்போ என்ன ஆகும், இவங்க ஒன்று கடன் வாங்கிறவங்க இவங்க 12 ஆகிடுவாங்க. ஸோ இவங்க என்ன ஆகிடுவாங்க, 9 ஆயிரும், கடன் கொடுத்து 0 ஆகிடுவாங்களா. ஸோ 12ல் 6 போயிடுச்சுன்னா 6. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கலாம். 9ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி 4. ஸோ இங்கே 0 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர், 4.650 கிலோகிராம் தான் ஆன்சர்.
அப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, வெயிட் ஆஃப் ஆனியன் தானே கேட்டிருந்தாங்க. தேர்ஃபோர் வெயிட் ஆஃப் ஆனியனோட வெயிட் என்ன அப்படின்னா 4.650 கிலோகிராம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பார்க்கலாம். 7th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம். ஸோ வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 7.1. ஸோ 7.1லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0.713 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7.1ஓட ஏதா ஒரு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 7.1லேருந்து 0.713 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாவே என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்களா. அப்போ 7.1 இங்கே 0 பாயிண்ட் எங்கே இருக்கோ அது நேராக இருக்கணும், 1's place கரெக்டாக இருக்கணும், அடுத்து 10th place 100,000. ஸோ இங்கே மேலே என்ன இல்லை நமக்கு 100 to 1000th பிளேஸில். அப்போ 0 போட்டு போங்களா, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 0லேருந்து என்ன ஆகாது, 3 சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்போ இது 10 ஆகிடும். ஸோ இவங்க இங்கேருந்து கடன் வாங்கி இவங்க 0 ஆகிடுவாங்க. இங்கே என்ன ஆகிடும், இங்கே வந்து நமக்கு 9 ஆகிடுவாங்க. இவங்க வந்து என்ன ஆகிடுவாங்க, நமக்கு 6 ஆகிடுவாங்களா. இவங்க ஒன்று கடன் கொடுத்துருவாங்களா. ஸோ எப்படின்னு புரியுதா பாருங்கள், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். ஸோ இங்கே வந்து என்ன இல்லை, நமக்கு 0ன்னு இருக்குது, பக்கத்து நம்பர் என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. அப்போ இவங்ககிட்ட இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க 0 ஆகிடுவாங்க. இவங்க கடன் கொடுத்ததுனால இவங்க என்ன ஆகிடுவாங்க 10 ஆகிடுவாங்க. இந்த 10லேருந்து இங்கே ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 10 ஆகிடுவாங்க, இவங்க 9 ஆகிடுவாங்களா. ஸோ அடுத்து 0லேருந்து இங்கே 7 சப்ராக்ட் பண்ண முடியாது, இவங்ககிட்ட இருந்து இங்கே ஒன்று கடன் வாங்கிறோம். அப்போ இவங்க 10 ஆகிடுறாங்க, இவங்க 6 ஆகிடுறாங்க. ஸோ அப்போ 10ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 8. அடுத்தது 10ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3. ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம். 6ல் 0 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், 6ல் 0 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 6. நம்மளோட ஆன்சர் 6.387 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 6.387. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க 7.1லேருந்து. ஸோ 7.1லேருந்து 6.387 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். அதுதான் கொஷினோட மீனிங். என்னென்னா 7.1ஓட எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சரை 0.713 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7.1லேருந்து இந்த ஆன்சர் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு நம்பர் கிடச்சிருச்சா. அப்போ போட்டது கரெக்டானு செக் பண்ணுறோம். அப்போது இங்கே என்ன வரும், நமக்கு 10 100th பிளேஸு 1000th பிளேஸு இல்லைங்கனால 0 போட்டாச்சு. 0லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்போ இது 10 ஆகிடுவாங்க, இவங்க 9 ஆகிடுவாங்க, இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 0 ஆகிடுவாங்க. ஸோ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கி இவங்க 1 ஆகிடுவாங்களா. அப்போ பாருங்கள், 10ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 3, 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1, 10ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 7. ஸோ 6ல் 6 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.713 அப்படின்னு வந்துருச்சு. இது ஒரு செக்கிங்காக தான். ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம். 8th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவு மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தென் 53.7 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 35.6 கிலோமீட்டர் வந்து 53.7 கிலோமீட்டரோட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 53.7 கிலோமீட்டர்லேருந்து 35.6 கிலோமீட்டரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கொஷின் மீனிங் புரியுதுங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 53.7 கிலோமீட்டரை விட இந்த 35.6 வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கொஷின். அப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 53.7லேருந்து 35.6 சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 7ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்னது 1ங்களா. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். 3ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3ல் என்ன ஆகாது 5 போகாது. அப்போ இது 13 ஆகிடும். இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 4 ஆகிடுவாங்களா. ஸோ 13ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 8, 4ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 1. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 18.1 கிலோமீட்டர். ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது 53.7 கிலோமீட்டரோட 35.6 கிலோமீட்டர் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா 18.1 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எழுதுகிறோம். ஸோ 35.6 கிலோமீட்டர் இஸ் 18.1 கிலோமீட்டர் லெஸ் தேன். ஸோ எதை விட எது 53.7 கிலோமீட்டரோட 18.1 கிலோமீட்டர் வந்து இது என்னவாக இருக்குது லெஸ்ஸராக இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளோட ஆன்சர். லாஸ்ட்டாக இந்த லைன் எழுதணும். அடுத்து கொஷின் நம்பர் 9 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 9th one, Akilan purchased a geometry box for rupees 25.75. ஸோ அகிலன் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்குறாரு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாரு அப்படின்னா 25 rupees கொடுத்து 25.75 rupees கொடுத்து வாங்குறாரு. அண்டே பென்சில், ஸோ ஒரு பென்சில் வாங்குறாங்க, அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 3.75 rupees. அடுத்து ஒரு பென் வாங்குறாங்க,
a pen for rupees 17.90 ஓகேங்களா. ஸோ அப்படி பென் வாங்குறாங்க. he gave rupees 50 to the shopkeeper. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கியிருக்காரு, பென்சில் வாங்கியிருக்காரு, ஒரு பென் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு ஷாப் கீப்பர் அப்படின்னா கடைக்காரர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களா, 50 ரூபாய் கொடுத்துட்டாராம். வாட் அமௌண்ட் டிட் ஹீ கெட் பேக். ஸோ 50 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவர் வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்து மீதி எவ்வளோ அவர் திரும்ப வாங்குவார் அப்படிங்கிறத நம்மளோட கொஷின். ஸோ அமௌண்ட் பெய்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாங்களா. ஸோ அமௌண்ட் பெய்டு டு ஷாப்கீப்பர், அமௌண்ட் பெய்டு டு த ஷாப்கீப்பர். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் ஷாப்கீப்பர் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 25.75 எல்லாமே ஆட் பண்ணிடலாங்களா. பென்சிலுக்கு 3.75 ப்ளஸ் ஸோ அடுத்த பெண்ணுக்கு வந்து 17.90ங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் அவர் கொடுக்கணும். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாரு, 50 ரூபாய் கொடுத்துட்டாரு. அதில் எவ்வளோ திரும்ப இவருக்கு திரும்பி ரிட்டன் ஷாப்கீப்பர் கொடுப்பாங்க அப்படின்னு தானே கொஷின். அப்போ 25.75 3.75 17.90. ஸோ இதை மூணையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 5 + 5 10 ஆகிடும், மீதி 1. ஸோ 9 + 1 10, 10 + 7 17, 17 + 4 7 24ங்களா. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம், 4 இங்கே போட்டு 2 ரிமைண்டரிங் வருங்களா. 5 + 2 7, 7 + 3 10, 10 + 7 17, மீதி 1. ஸோ 2 + 1 3, 3 + 1 4. ஸோ அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு 47.40. ஸோ இவ்வளோ அமௌண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் பெய்ட் பண்ணணும். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அமௌண்ட் பெய்டு டு த ஷாப்கீப்பர் வந்து 47.40 ருபீஸ் தான் பே பண்ணணும். ஆனால் அவர் எவ்வளோ பெய்டு பண்ணிட்டார், ஆல்ரெடி கட்டிட்டாரு அப்படின்னா 50 ருபீஸ். எவ்வளோ கொடுத்துருக்காரு, 50 ரூபாய் கொடுத்துட்டாரு. அப்போது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அவர் திருப்ப வாங்கணும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அமௌண்ட் டு கெட் பேக், திரும்ப அவர் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா ஸோ 50 கொடுத்த அமௌண்ட்லேருந்து 47.40 அமௌண்ட் தான் அவர் கொடுக்கணும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருங்களா. அப்போ 47.40 50 10th place 100 place இல்லைங்கனால 0 போட்டுக்கலாங்களா. ஸோ இது ரெண்டு இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், 0ல் 0 போயிடுச்சுன்னா 0, 0ல் 4 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க 10 ஆகிடுவாங்க. இவங்ககிட்ட இங்கே ஒன்று கடன் வாங்கி இவங்களும் 10 ஆவாங்க. இவங்க இங்கே ஒன்று கடன் கொடுத்தோன்னா 9 ஆயிடுவாங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குங்களா. அப்போ 10ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 6, இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 9ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 2. ஸோ 4ல் 4 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் திரும்ப வாங்கியிருப்பார் இஸ் rupees 2.2 ரூபாய் 60 பைசா அவர் திரும்ப வாங்கணும் ஷாப்கீப்பர்லேருந்து. ஏன்னா 50 ருபீஸ் கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் வாங்கின பொருளோட அமௌண்ட் எவ்வளோ, 47.40 தான் அமௌண்ட்டு. ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். ஸோ அடுத்து 10th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வித் எ சைட் மெஷரிங் 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஒன்று தெரியும், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 3 சைடு ஈக்குவலாக இருந்தால் தான் அதை என்ன சொல்லுவோம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 சைடையும் ஆட் பண்ணணும். அப்போ 3 சைடு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியாச்சுங்களா. அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ என்ன ஃபார்முலா, சைடு ப்ளஸ் சைடு ப்ளஸ் சைடு, சைடு ப்ளஸ் சைடு ப்ளஸ் சைடு, 3 சைடே ஆட் பண்ணணும். என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கணும். நமக்கு கிவன் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொஸ்டினில் வந்து சைடு வித் எ சைடு மெஷரிங் 3.8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்களா. அப்போ 3.8 ஒரு பக்கம், இந்த பக்கம் 3.8னா இந்த பக்கமும் எப்படி இருக்கும் 3.8 இருக்கும், இந்த பக்கமும் 3.8. யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பக்கமும் நமக்கு என்ன வரணும், 3.8 சென்டிமீட்டர் வரணும். அப்போ 3.8 + 3.8 + 3.8ங்களா. இதை 3ஐயும் ஆட் பண்ணுறோம். 3.8 3.8 3.8. ஸோ 8 + 8 16, 16 + 8 24ங்களா. அப்போ 4 வரும். இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கலாம். ரிமைண்டர் 2. ஸோ அடுத்து 2 + 3 5, 5 + 3 8, 8 + 3 11. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது அப்படின்னா 11.4. ஸோ என்னது யூனிட்ஸ் வந்து கொஷினில் சென்டிமீட்டர் கொடுத்தனால 11.4 சென்டிமீட்டர்.
அப்போ therefore perimeter of a triangle. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் தானே கேட்குறாங்க. therefore perimeter of the triangle equal to, ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 11.4 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். ஸோ 11th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.0 + 0.83. ஸோ 1.0வையும் 0.83 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே 1.0வில் பார்த்தீங்க அப்படின்னா 10th பிளேஸில் 0 இருக்குது, 100th பிளேஸ் எதுவுமே இல்லையா, அப்போ அங்கேயும் 0 போட்டுக்கிறோம். இது ரெண்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 0வோட 3 ஆட் பண்ணால் 3, 0வோட 8 ஆட் பண்ணால் 8, 1ஓட 0 ஆட் பண்ணால் 1, அப்போ 1.83 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 1.83 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 12th ஒன், 7.0 - 2.83. ஸோ 7.0வோட 2 பாயிண்ட், ஸோ ஒன்ஸுக்கு நேராக ஒன்ஸ் வரணும், 10th பிளேஸ்க்கு நேராக 10th பிளேஸ்க்கு நேராக 10th வரணும், 100th பிளேஸ்க்கு நேராக 100th வரணுங்களா. ஸோ நமக்கு 7.0வில் பார்த்தீங்க அப்படின்னா 100th பிளேஸ் இல்லை அப்படிங்கிறனால 0 போட்டுக்கலாங்களா. இதோட சப்ராக்ட் பண்ணுறோம், 0லேருந்து என்ன பண்ண முடியாது, 3யை சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ ஒன்று கடன் வாங்குகிறோம், அப்போது பக்கத்தில் கடன் வாங்கணும். அப்போ என்ன, அது பக்கத்தில் இருக்க டிஜிட் நமக்கு என்ன இருக்குது, 0வாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 7 கிட்டேருந்து ஒன்று கடன் வாங்கிடுறோம். அப்போ 7 வந்து என்னவா மாறிடுது, ஒன்று கடன் கொடுத்தனால 6 ஆயிடுறாங்க, இவங்க 10 ஆகுறாங்க. இந்த 10லேருந்து இங்கே என்ன பண்ணிடுறோம், ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 10 ஆயிடுறாங்க, இவங்க 9 ஆயிடுறாங்க. அப்போ 10ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7, 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கலாம். 6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா மீதி 4. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4.17 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ 4.17 எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. அடுத்து 13th, சப்ராக்ட் 1.35 ஃப்ரம் 3.51. ஸோ ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டாவே ஃப்ரம்முக்கு அடுத்ததாக இருக்கிறது ஃபஸ்ட்டாகவும் ஃப்ரம்முக்கு முன்னாடி இருக்கிற செகண்டாகவும் வருங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், செகண்டாக கொடுத்ததுலேருந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணுன்னு அர்த்தம். அப்போ 3.51லேருந்து 1.35 சப்ராக்ட் பண்ணுங்கிறத மீனிங். அப்போ என்ன பண்ணணும், ஸோ இப்போ இங்கே 1லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்தில் ஒன்று கடன் வாங்குவாங்க. அப்போ இவங்க 4 ஆகிடுவாங்க, இவங்க 11 ஆகிடுவாங்களா. ஸோ 11ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 6, 4ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 1. இங்கே பாயிண்ட் இருக்குனால பாயிண்ட் வச்சுக்கலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. ஸோ அப்போ 2.16 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4 தான் என்னது, 2.16. ஸோ அடுத்து 4th ஒன், the sum of two decimal numbers is 4.78 if one decimal is 3.21. ஸோ 2 டெசிமல் நம்பர் ஆட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸு ஒய் அப்படின்னு 2 டெசிமல் நம்பர் ஆட் பண்ண என்ன வருதுங்களா, 4 + 7 கொடுத்துட்டாங்களா. அதில் எக்ஸோட வேல்யூ, ஸோ ஒன்னோடது 2.31 கொடுத்துட்டாங்க, இன்னொன்று என்னன்னு நமக்கு தெரியாது, அதான் ஒய்ன்னு வச்சுக்கோங்களேன். 4.78ங்களா. என்ன அர்த்தம் அப்படின்னா 2 டெசிமல் நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 4.78 வருது. அதில் ஒன்று இது அப்படின்னா இன்னொன்று என்னென்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும்னா இந்த 4.78லேருந்து என்ன பண்ணலாம், இந்த +3.21 ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா மைனஸ் ஆகிடுங்களா. 2 நம்பர் ஆட் பண்ணால் 4.78 வருது, ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம இந்த 3.21ஓட எதை ஆட் பண்ணால் 4.78 வரும்னு கண்டுபிடிக்கலாங்களா. அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், 4.78லேருந்து, ஸோ இப்படி ஃபஸ்ட் மெத்தட் போட்டாலும் சரி இல்லை டேரெக்டாக போட்டாலும் சரி. அப்போ 4.78லேருந்து 3.21 சப்ராக்ட் பண்ணுறோம். 8ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 7, 7ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 5. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட்டு. அடுத்து 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ அப்போ 1.57 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ எந்த ஆப்ஷன் வரும், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 15th, the difference of two decimals is 86.58. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ், சப்ராக்ஷன் அர்த்தம். 2 டெசிமல் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 86.58 அப்படிங்கிற ஆன்சர் வருதுங்களா. ஒன் ஆஃப் த டெசிமல் இஸ் 42.31. ஸோ ஒரு டெசிமல் நம்பர் 42.31 கொடுத்துட்டாங்களா. இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த நம்பரோட இன்னொரு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 86.58ன்னு வருது அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போது இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும், அப்போ 86.58 ஆன்சர் வரணும். எதோட சப்ராக்ட் பண்ணால் ஒரு நம்பர் என்னன்னு தெரியாது, இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க 42.31 சப்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 86.58ஓட 42.31 ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் என்னென்னு கிடச்சிருங்களா. ஸோ அப்போ 86.58 42.31. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம், சாரி ஆட் பண்ணுறோம். 8 + 1 என்ன 9, 5 + 3 8. பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட் வச்சுக்கலாங்களா. 6 + 2 8. ஸோ 8 + 4 என்ன 12, 128.89.
ஸோ 128.89ல் 42.31 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 86.58 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? 128.89 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ். இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட்